வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி புரோட்டீன் நிறைந்த பச்சை பயிறு தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் முழு பயிறு இந்த மாதிரி பச்சை பயிறு இருக்குல்ல உடைக்காமல் இதை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் காலையில் தோசை ஊற்றுறதுன்னா நீங்கள் நைட்டுக்கே ஊற வச்சிடணும். ஈவினிங் நைட்டில் தோசை ஊற்றுறதுன்னா நீங்கள் காலையில் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பச்சை பயிரை தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் அரைக்கணும். ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். இப்போ இந்த பச்சை பயிரை சேர்த்துட்டு இதில் 1/4 டீ இது எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பளவில் ஒரு 1/4 கப்பு பச்சரிசி, ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கணும். தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கங்க. நல்லா கழுவிட்டு 2 தடவை கழுவிட்டு ஊற வைக்கலாம். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கிடலாம். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இது கூட இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, பெருங்காயத்தூள், பெருஞ்சீரகம், சீரகம் இதையெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் மொத்தமாக சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி இப்போ இந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்தாச்சு. இப்போ அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டெல்லாம் இந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிகமாக அரைக்கணும்னா இதை விட எக்ஸ்ட்ராவே வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தோசை கலவு நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ தோசை ஊற்றலாம். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு எண்ணெய் மேலாக இந்த மாதிரி தெளித்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற மாவையெல்லாம் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு அருமையான பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப தான் சாப்பிடுங்க குழந்தைங்க. இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி எதுவாக இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.